ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது கோயில்களும் அதன் சிறப்புகளும் தான். சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு மூவேந்தர்களும் ஆண்ட இந்த பாரத திருநாட்டில் மானிட பிறவியா மதுரையில் பிறந்து எம்பெருமான் ஈஸ்வரனையே பூலோகத்துக்கு வரவழைத்து திருமணம் செய்து கொண்ட மதுரை மீனாட்சி அம்மனோட வரலாற்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் குவீன் தமிழ் இன்ஃபோ அண்ட் விலாக்ஸ் வாயிலாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரை என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோயில்தான். சிவபெருமான் மற்றும் அம்மன் இருவருக்குமான கோயில்களில் முதன்மை சிறப்பு பெற்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ அவங்க ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு ஆண் மகன் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிறந்ததோ 3 மார்பகங்கள் உடைய ஒரு 3 வயது பெண் குழந்தை தான். அந்த சமயத்தில் சிவன் அவங்க முன்னாடி தோன்றி, நீங்க எல்லா வித்தையும் இந்த குழந்தைக்கு கற்றுத்தரணும், ஒரு வீரமிக்க பெண்ணாதான் இந்த மீனாட்சியை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. சிவனோட வார்த்தைப்படியே மலையத்துவ ராஜாவும் காஞ்சனாமாலும் மீனாட்சிக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு துணிச்சலான வீரமிக்க பெண்ணா வளர்க்குறாங்க. மதுரையை சுற்றி இருக்கும் எல்லா ராஜ்யங்களையும் கைப்பற்றி கடைசியா கைலாயத்துக்கும் போறாங்க இளவரசி மீனாட்சி. அங்க சிவனுக்கும் மீனாட்சிக்கும் தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்கு. முடிவே இல்லாத அந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இறுதியா மக்களுடைய நலனுக்காக இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சிவன் தன்னுடைய உண்மையான உருவத்திற்கு மாறுறாரு. அந்த சமயத்துல மீனாட்சியுடைய 3வது மார்பகம் மறைஞ்சிடுது. இது மீனாட்சி பிறக்கும்போது முனிவர்கள் கூறியது என்ன அப்படின்னா, எப்போ அவங்களுக்கான ஆண்மகனை பார்க்குறாங்களோ அப்போ அந்த 3வது மார்பகம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மீனாட்சி சிவன் தான் நமக்கான துணைவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா மீனாட்சி அம்மன் சிவன் கிட்ட ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களால கைலாயத்தில் இருக்க முடியாது அப்படின்னும், நீங்க தான் மதுரைக்கு என் கூட வரணும் அப்படின்னும் சொல்றாங்க. மதுரையில் எண்ணெயை நம்பி பல